குட் மார்னிங். அரசியலமைப்பு 103வது திருத்தம் சட்டம் 2019. இந்திய அரசியலமைப்பு 124வது சட்ட திருத்தம் மசோதா 2019 நிறைவேற்றப்பட்டது. பில்லு தி கான்ஸ்டிடியூஷன் 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. அதாவது 2019ஆம் வருடத்திய 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதுதான் இப்போ கரண்ட் இவெண்ட்டு, இந்தியன் பாலிட்டிக்கும் மிக முக்கியமானது. 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த நாள் 14 ஜனவரி 2019. எக்ஸாமில் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக ஒன்று கேட்பாங்க. குரூப் 1ல் 14 ஜனவரி 2019 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தது 12 ஜனவரி 2019. ஸோ இது ஏன் அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு சொல்கிறேன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதியை திருத்தலாம், நீக்கலாம் அல்லது சேர்க்கலாம். இதுதான் இதனுடைய கான்செப்டு. ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த விதி 368 பயன்படுத்துகிறாங்க. பகுதி 20ல் விதி 368 பயன்படுத்தி தான் இந்த சட்டத்தை திருத்தினுங்கிறாங்க. விதி 368 பயன்படுத்தி 2 விதமான மெத்தடில் சட்டத்தை திருத்தலாம். ஒன்று, பாராளுமன்றத்தின் மக்களவை மாநிலங்களவையில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில், அதாவது அவைக்கு மொத்த உறுப்பினர்களுள் 50% உறுப்பினர்களுக்கு மேல் ஒப்புதல் தர வேண்டும். மேலும் அன்றைக்கு அவைக்கு வருகை தந்து வாக்களித்தவர்களில் 3/2 பங்கு வாக்களித்திருக்க வேண்டும். அப்போதுதான் சட்டம் நிறைவேறும். மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்ற வேண்டும். மேலும் ஒரு சில பகுதிகளில் அல்லது விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றால் 50க்கும் குறையாத மாநிலங்களிலும் ஒப்புதல் பெற வேண்டும். இந்த 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு 50% மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை. ஏனென்னா இவங்க அடிப்படை உரிமையில் தான் திருத்தம் செஞ்சுக்கிறாங்க. எப்பொழுது 50க்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதல், 50%க்கு மேற்பட்ட அப்ராக்சிமேட்டாக 15 மாநிலங்களின் ஒப்புதல் எப்போ தேவைப்படும்னா, எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விதிகளை திருத்துறாங்க, இல்லை வரிகள் ஜிஎஸ்டி எல்லாம் திருத்தினாங்க. பார்த்தீங்களா, 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அது 15 சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவார். பட் இந்த கேஸ், இந்த 103வதுக்கு இவங்க அடிப்படை உரிமைகளில் திருத்துறாங்க. பகுதி 3ல் விதி 15, 16 ரெண்டுத்துலேயும் திருத்தம் பண்ணுறாங்க. இதுக்கு மாநில சட்டசபைகளின் ஒப்புதல் தேவையில்லை. மக்களவை மாநிலங்களவை ஒப்புதலில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நிறைவேற்றினா போதும். ஸோ தி கான்ஸ்டிடியூஷன் 124th அமெண்ட்மெண்ட் பில் 2019. பில்லுனா மசோதா. இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு மசோதாவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் 8 ஜனவரி 2019 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 9 ஜனவரி 2019 மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மக்களவையோடைய ஸ்ட்ரென்த்து 543 பேருக்கு ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள். ஆனால் அன்னைக்கு அதிமுக உட்பட நிறைய பேர் வெளியே இருந்து போயிட்டாங்க. யார் யாரெல்லாம் நடுநிலை வகிக்கிறாங்களோ ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கலன்ட்டு வெளியே போயிட்டாங்க. அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரென்த் 326. 8ஆம் தேதி மக்களவையில் ஓட்டு போட்டவங்க 323 பேர் ஆதரவாகவும் 3 பேர் எதிராகவும் ஓட்டு போட்டாங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா 326ல் இது 3ல் 2 பங்கு வந்துடும். அட் த சேம் டைம் மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேலேயும் இது வந்துடும். அதே மாதிரி ராஜ்யசபாவில் டோட்டல் ஸ்ட்ரென்த் 250. அதில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அதெல்லாம் போக மிச்சங்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஓட்டு போடுறதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்தவங்க அன்றைக்கி அவைக்கு வருகை தந்தவங்க 172 பேர். அதில் 165 பேர் ஆதரவாகவும் 7 பேர் எதிராகவும் ஓட்டு போட்டாங்க. ஸோ இன்றைக்கி குடியரசுத் தலைவர் 12 ஜனவரி 2019 ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நடைமுறைக்கு வந்துருச்சு. நடைமுறைக்கு வந்தது 14 ஜனவரி 2019. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நோக்கம் என்னென்னா, இதோடைய நோக்கமே இந்த சட்டத்திருத்தத்தோட நோக்கம் என்னென்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது தான் இந்த சட்ட திருத்தத்தோட நோக்கமே. அதாவது இன்டைரக்டாக சொல்லப்போனால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி தவிர மற்ற பிரிவினருக்கு மட்டும் இது பொருந்தும். ஆல்ரெடி எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு 49.5% இடஒதுக்கீடு இருக்குது.
தாழ்த்தப்பட்ட, அதாவது தாழ்த்தப்பட்டன்னு சொல்கிறது பழங்குடியினர் பட்டியல் இனத்தவருக்கு வந்து 15%, பழங்குடியினருக்கு 7.5%, 22.5% இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 27% இன்ட்ரடியூஸ் பண்ணி 49.5% நடைமுறையில் இருக்குது. மிச்சம் 50.5% வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் இருக்குது. அதை வந்து யாருனாலும் எடுக்கலாம். இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி தவிர இவங்களும் எடுக்கலாம். இவங்க இல்லாமல் இதர கேஸ்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது முன்னேறிய வகுப்பினர், உயர் ஜாதியினர், அவங்களும் அந்த 50.5% வந்து ஓப்பன் கேட்டகரியில் சீட் இருக்கலாம். இப்போ அந்த 50.5% இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் 10% கொடுக்க போகிறாங்க. அதாவது அதோட மீனிங் என்னென்னா, ஏற்கனவே 49.5% ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ வந்து 59.5% ரிசர்வேஷன் மாறப்போகுது. இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி தவிர மித்த உயர் ஜாதியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னேறிய வகுப்பினர், ஃபார்வர்டு கேஸ்ட்டு, அவங்க கம்யூனிட்டியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வந்து பாராளுமன்றம் அவ்வப்பொழுது சட்டம் இயற்றும். அவங்களுடைய வருமான அளவு என்ன, நில உச்ச வரம்பு அளவு என்னன்னு, தற்போதைய வருமான அளவு என்ன சொல்லுகிறாங்களா, 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஆண்டு வருமானம் இருக்கணும். அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து 66,000 மாதம் சம்பளம் வாங்குறவங்க வந்து இந்த 10% இடஒதுக்கீட்டில் வருவாங்க. இது வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது. இந்தியாவில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவர்ட்டி லைனில் வந்து 33 ரூபா, ஒரு நாளைக்கு 33 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே கிளம்புங்கன்றாங்க. பிலோ பாவர்ட்டி லைன் 34 ரூபா சம்பளம் வாங்கினாலையும் ஒரு தலைக்கு அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு மேலே கிளம்புன்னு ஆயிடுறாங்க. ஸோ ஒரு மக்கள் நல அரசு ஒரு சட்டத்தையோ இல்லை மக்கள் நல திட்டத்தையோ கொண்டு வரும்போது ஏழ்மையிலும் ஏழ்மையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கன்சிடர் பண்ணி தான் சட்டத்தை கொண்டு வரும்ன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை ஸ்ட்ரக்சர் சொல்லுது. அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் மக்கள் நல அரசு, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னா. பட் இவங்க வச்சுக்கிற 8 லட்ச ரூபா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருமே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. இந்த 8 லட்ச ரூபான்றது தான் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதே வந்து 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ ஆண்டு இன்கம் வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் வந்து இதில் பயன்பெறுவாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ட்டு டிபிஎஸ்பியில் வந்து ஆர்டிகல் 46 சொல்லுது. ஆர்டிகல் 46 வந்து பொருளாதாரத்தில் அவங்க முன்னேற்றத்துக்காக வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணுன்னு. இதுக்கு முன்னே வந்து 1992 நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு வந்து நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்ட்டு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் நிற்கலை. உச்சநீதிமன்றம் சொன்ன பதில் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துலையும் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லலை. சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்டு கிளாஸ் தான் சொல்லுகிறாங்களே தவிர சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்டு கிளாஸ் ஆர் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தான் சொல்லுங்கிறாங்களே தவிர எந்த இடத்துலையுமே வந்து எக்கனாமிக்ன்ற கேட்டகரியை மென்ஷன் பண்ணல அடிப்படை உரிமைகளில். ஸோ வந்து நீங்கள் எக்கனாமிக்கலி அதை பேஸ் பண்ணி வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு 92 வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க இன்னொன்று கூட ஒன்று சொன்னாங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லைன்னு. அந்த இதை பூர்த்தி செய்கிறதுக்காக தற்போதைய பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துக்கிறாங்க. விதி 368 பயன்படுத்தி திருத்தம் கொண்டு வந்துக்கிறாங்க. அவ்வாறு திருத்தப்பட்டது தான் இந்த 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அடிப்படை விதிகளில் இந்த திருத்தப்பட்ட விதிகள் என்னென்ன விதிகளை திருத்திங்கிறாங்கன்னா, விதி 15 மற்றும் விதி 16. அதில் சேர்க்கப்பட்ட புதிய உட்பிரிவு என்னன்னு பார்த்தோம்னா, விதி 15ல் 6, விதி 16ல் 6. ஆல்ரெடி விதி 15 என்ன சொல்லுதுன்னா, ஜாதி, மதம், இனம், மொழி அடிப்படையில் யாரையும் வந்து வித்தியாசம் காணக்கூடாது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகிள் 14 மாதிரி ஆர்டிகிள் 15 வந்து ஜாதி, மதம், இனம், பாலினம் இதை பாகுபாடு காட்டி ஒருத்தருக்கு வந்து கல்வி உரிமை மறுக்கப்படக்கூடாது. இதுதான் நோக்கம். ஆர்டிகிள் 16 என்ன சொல்லுதுன்னா, பொது வேலைவாய்ப்பில், அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து இந்த ஜாதி, இனம் பாகுபாடு காட்டி யாருக்கும் வேலைவாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுன்றது தான் இந்த விதி 15, 16 டீல் பண்ணுது. அதில் 15ல் 1 அதான் சொல்லுது, 15(2), 15(3) சப்கிளாஸு, 15ல் சப்கிளாஸ் 4 தான் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து முதல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு காரணமே தமிழ்நாடு தான். அப்போதைய நீதி கட்சி வந்து 1927 வந்து
இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவ அடிப்படையில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசிக்கு பேக்வர்ட் கிளாஸ்க்காக ரெசர்வேஷன் கொடுத்தாங்க. அந்த ரெசர்வேஷன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் ஃபில் பண்ணாங்க 1951. அப்போது செம்பகம் துரைராஜன் அவங்க வந்து ஒரு பிராமின் கேண்டிடேட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதிக மார்க் வாங்கியும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கல. இதனால் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, ஜாதி இனம் நிறம் அடிப்படையில் யாரையும் வித்தியாசம் காணக்கூடாது, அவங்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமன்னு சொல்லுது. ஸோ எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நான் அதிக மார்க் வாங்கிக்கிறேன், அதிக மார்க் அவங்க சீட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. சீட் கொடுக்க சொல்லிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அதை உறுதிப்படுத்திடுது. அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அதுக்கு இடம் இல்லைண்டு. அதுக்காக தான் அப்போதைய பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு முதல் அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக போராட்டம் பண்ணி முதலாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டமே வந்து ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 தான். ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்டு கிளாஸு, ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபு, எஸ்சிஎஸ்டிக்கும் சோசியலி சமூகத்தில் பிற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணாங்க. ஆனால் எக்கனாமிக்கை பற்றி அவங்க பேசவே கிடையாது. அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த 15(6) வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதுதான் இது வந்து 15 வந்து எஜுகேஷனை பற்றி பேசுது, 16 வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு ரிசர்வேஷனை பற்றி பேசுது. ஸோ இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆர்டிகல் 15 அண்ட் 16 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ன்றது வந்து ஸ்டேட் ஃப்ரம் டைம் டு டைம், இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் வந்து அரசாங்கம் வந்து அப்பப்போ வந்து அதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிவிங்கன்னு. தற்போது வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபேமிலி இன்கம் 8 லட்சம் அண்ட் அதர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ், நிலம் 5 ஏக்கராவுக்கு மேலே 5 ஏக்கராவுக்குள்ளே வச்சுருக்கணும், இதே நகர்ப்புறமாக இருந்தால் ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதோடைய மீனிங்கு. இது மட்டும் இல்லாமல் 3 விதமான பொதுவாக 2 விதமான மெத்தடில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தலாம். ஒன்று ஆர்டிகல் 368 பயன்படுத்தி, ஒன்று ஆர்டிகல் 368 பயன்படுத்தாமல். இப்போ வந்து ஆந்திர பிரதேசத்துலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சு தெலுங்கானா புதிய மாநிலமாக உருவாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, தெலுங்கானா எத்தனாவது ஸ்டேட்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்துறாங்க. அதுக்கு விதி 368 பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது விதி 368 பயன்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறது. அதில் 2 மெத்தடில் திருத்தலாம். ஒன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வந்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவது, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நிறைவேற்றலாம். ரெண்டாவது கேட்டகரி மக்களவை மாநிலங்களவையில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நிறைவேற்றிட்டு 50% மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலையும் பெற வேண்டும். இதுதான். ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை திருத்துறதுக்கு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் திருத்துறதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டுடைய ஒப்புதலை வாங்கணும் அவசியம் கிடையாது. பட் ஸ்டேட்டோட ஒப்புதலெல்லாம் எப்போ தேவைப்படும்னா, இந்த பகுதி 7 தேர்தல்கள், குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி பேசுகிறது, மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை பற்றி திருத்தம் வரும்போதெல்லாம் கன்சர்ன் ஸ்டேட்டோட ஒப்புதல் வாங்கணும். கன்சர்ன் ஸ்டேட்டில் 50% ஸ்டேட்டில் ஒப்புதல் வாங்கணும். ஓகே. 101வது வந்து ஜிஎஸ்டி, 102வது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸு. எக்ஸாமில் எதிர்பார்க்குற கேள்வி என்னென்னா, இந்த 15(6), 16(6) கேட்கலாம். இந்த N 102 38B. ஓகே, தட்ஸ் ஆல்.